நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது என் இனிய பூங்காற்றை பாட்காஸ்ட். நான் இப்ப எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா ஸ்டாக்கிங். வெல்கம் டு த ஸ்டாக்கர்ஸ் வேர்ல்ட். இப்ப நம்ம பண்ற ஸ்டாக்கிங்கும் வயசு பிள்ளைங்க பண்ற ஸ்டாக்கிங்கும் அதை பத்தி தான் பேச போறேன். வயசு பிள்ளைங்க நம்மளாம் எங்க டீனேஜ் ஒத்துக்கோங்க, நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம், சைட் அடிச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு ஸ்டாக்கர்ஸ் கணக்குல தான் வரும். நான் அதை பத்தி தான் பேச போறேன். ஸோ ஸ்டாக்கிங்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஆஃப்லைன் ரியாலிட்டி வேர்ல்டில் ஸ்டாக் பண்ணுறது, இன்னொன்று ஆன்லைன் வேர்ல்டில் ஸ்டாக் பண்ணுறது. இப்போ ஆஃப்லைன் வேர்ல்டில் ஸ்டாக்கிங் அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வேர்ல்டில் இப்போ நம்மளுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணை வந்து பார்க்கணும், பேசணும், அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? அது யாரையும் தெரியாத பொண்ணு, அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுவோம், பின்னாடியே சுற்றுவோம், அவன் வீடு தெரிஞ்சுப்போம். மூவியில் வர மாதிரி இந்த மாதிரி டியூஷன் வரைக்கும் பின்னாடியே சைக்கிளில் போகிறது, பைக்கில் கூட்டிகிட்டு போய் அந்த வீடு பக்கமாக போகிறது, சுற்றி சுற்றி வர்றது, இதெல்லாம் ஒரு விதமான ஸ்டாக்கிங் தான். அந்த ஸ்டாக்கிங்கில் பொம்பளை பிள்ளைங்க எங்கள் கேர்ள்ஸ் லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம்னா, பொறுக்கி பசைய ஏன்னா பின்னாடியே சுற்றுறாங்க பேர் அலையிறானுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இஃப் ஒரு கைக்கு க்ரஷ் இருக்கு அப்படின்னா, அவள் ஒரு அப்சஸ்டாக இருக்கான்னா ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுறா, எங்கெங்கே போகிறா வரா, எத்தனை பசங்க கூட பேசுகிறாங்க, எத்தனை பேர் அவளை ஃபாலோ பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அதில் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஒன் சைட் லவ் ஃபீலிங் மாதிரி தானே. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டுன்னு அவங்க பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு அப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா ஓகே. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவலில் போயிட்டா, அதாவது ஹராஸ்மெண்ட், ஏதாவது பிக்கு அந்த மாதிரி ஏதாவது போனாங்கன்னா அது பேட் வே ஆஃப் ஸ்டாக்கிங். ஸோ ஒன் சைட் லெவலில் ஸ்டாக்கிங்னா எப்படி இருக்குன்னா, அழகாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, பேசுவாங்க, அதாவது பேச ட்ரை பண்ண வருவாங்க. இல்லை மச்சா எனக்கு செருப்பால் அடிச்சிருவாளோட எனக்கு பயமாக இருக்குது, எங்கே இந்த பாண்டு போயிடுமா, ஃப்ரெண்டாக இருந்தால் போயிடுமா அப்படின்னு வருத்தமாக இருக்கு மச்சா, வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி போவாங்க. ஸ்டாக்கர்ஸ் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு மேலே க்ரஷ் இருக்கு, நான் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தூரத்துலேருந்தே பார்ப்பாங்க, அந்த பொண்ணை பற்றி தப்பாலாம் கூட பேச மாட்டாங்க. சப்போஸ் ஒன் சைடில் க்ரஷ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தப்பாக பேச மாட்டாங்க. அப்படி இருந்துட்டு பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு ஓகே அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை பேட் வே ஆஃப் ஸ்டாக்கிங் என்னன்னா, ஃபோனுக்கு பின்னாடியே போய் சுற்றிட்டே இருக்குது, ஃபோன் நம்பர் வாங்கணுன்றதுக்காக. ஒய் ஐ ஐ ஐ இந்தாம்மா நில்லு, வீடு எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பேட் வே ஆஃப் ஸ்டாக்கிங். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கேர்ள்ஸ்க்கு சப்போஸ் அவங்கள பிடிக்கல அப்படின்னா மாட்டி விட்டுருவாங்க. நம்ம விஜய் தேவர்கொண்டா மாதிரி இருந்தாலும் இல்லை ஹரிஷ் கல்யாண் மாதிரி இருந்தாலும் ஓகே பையன் நல்லா இருக்கான், அதனால நம்மளுக்கு வீடு எங்கே இருக்குது, இல்லை ஃபோன் நம்பர் கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்போம். ஆனால் சுமாராக இருந்தீங்கன்னா வச்சுங்க, கம் டு மை ஹோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவங்க செருப்பு கேட்டு அடிப்பாங்க, அம்மாடி வாங்குவீங்க. ஸோ அதில் போலீஸ்லாம் மாட்டிக்கிட்டு ஹராஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு உட்கார வச்சுருவாங்க. இது ஆஃப்லைன் வேர்ல்ட் ஆஃப் ஸ்டாக்கிங். பின்னாடியே சுற்றி இந்த மாதிரி லவ் டார்ச்சர் கொடுக்குறதெல்லாம் ஒரு ஸ்டாக்கிங்கோட மெத்தட் தான். இது காலேஜ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும், ஆஃப்லைன்லலாம் ஓகேயா இருக்கும். பட் கொஞ்சம் ஓவரா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேச பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பேச ட்ரை பண்ணுங்க, கட்ஸ் வளர்த்துக்கிட்டு பேச பண்ணுவோம். ரிஜெக்ட் ஆகிறீங்களோ இல்லையோ, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையோன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஆன்லைன் ஸ்டாக்கிங்கில் 3 கேட்டகரி இருக்குது. மெஜாரிட்டியாக 3 கேட்டகரியில் என்ன கேட்டகரினா, ஃபஸ்ட்டு கேட்டகரி எக்ஸலில் ஸ்டாக் பண்ணுறது, செகண்ட் கேட்டகரி ஃபேவரட் பர்சன் ஆர் லவ் க்ரஷ்ஷு, இந்த மாதிரி இவங்க எனக்கு பிடிச்சிருப்பா நான் இவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன்ப்பா அந்த மாதிரி பார்க்குறது. அதுக்கப்புறம் 3வது ஃபேமிலி ஸ்டாக்கிங், பூமர் ஸ்டாக்கிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் எக்ஸ் ஸ்டாக்கிங் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. பொண்ணுங்களும் பசங்களும் ஜென்ரலாக பண்ணுறதை சொல்லிட்டு இருக்கேன், என்னைய தனிப்பட்ட முறையில் யாரும் கேட்க வேண்டாம். இந்த மாதிரி எக்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளாக் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் பண்ணுறதுல ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி ஒரு டிஎம்ல ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணி நான் தான் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணுறது, ஜிபேயில் மெசேஜ் பண்ணுறது, டெலகிராமு, அப்புறம் மெயிலு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி என்னென்ன ஆப்லாம் மெசேஜ் பண்ணுவோம், ஃபோன்பே, பேடிஎம், எதுலலாம் மெசேஜ் பண்ண முடியுமோ அதிலலாம் மெசேஜ் பண்ணி லவ் டுடே மூவியில் வர மாதிரி 20 rupees அனுப்பி சென்ட் பண்ணால் அவள் கான்வர்சேஷன் டெவலப் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு 20 rupees லாஸ்ப்பா அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படியும் இல்லை, சரி ஓகே நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, மெசேஜ் பண்ண அவமானப்படுவோம் அப்படின்னு சொன்னால்
ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்க டிபியை மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு போஸ்ட் மட்டும் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்னா போஸ்ட் மட்டும் பார்த்துட்டு ஜூம் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஜாலியாக இருக்காங்களா, கோவா போயிருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஓகே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு வர்றது ஒன்று. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுற நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போகும்போது அப்போ தான் இது ஒரு ப்ராப்ளம் ஆகும், கேஸ் வரும், பாய் பெஸ்ட் இவன் அவன் வரான் இவன் வரும். ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்டோட போயிட்டீங்கன்னா அது நல்லது. குட் வே ஆஃப் ஸ்டாக்கிங்கில் ஓகே அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தூரத்துலேருந்து இந்த ரஜினி மூவியில் வர மாதிரி ஓகே நான் அந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டா ஓகே. ஒரு சிவாஜி மாதிரி அப்படின்ற மாதிரி போனாலும் நல்லதுதான். இப்போ ஃபேவரட் பர்சன் ஒரு செகண்ட் கேட்டகரி, ஃபேவரட் பர்சன் ஒரு ஒன் சைடில் ஒரு க்ரஷ் ஒரு இஸ் சச் அ க்யூட் பாய் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்கிங். இப்போ எனக்கு ஒரு நிஜமாக ஒரு பையனை பிடிச்சிருப்பா, அந்த பையன் நல்லா இருக்கா, ஒரு எனக்கு தெரிஞ்ச பையன் ஒரு எனக்கு பிடிச்ச பையன் ஓகே பார்க்க நல்லா இருக்கா அப்படின்னா அந்த பையனை நான் போய் பார்க்கணும். ஸ்டோரியோ ரிக்வெஸ்ட்டோ ஏதோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நான் பார்க்கணும், அவங்க பார்க்குறதெல்லாம் நான் நோட் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். ஒன்று அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணி பார்க்க வைக்கிறது, அவனும் நோட் பண்ணணும் என்னையே நானும் அவனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் சைலண்ட்டாக பார்த்துட்டு நமக்கு எதுக்கு இருக்கிற தெரியாமல் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மெத்தடில் பார்த்துட்டு போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணி பார்க்குறதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் வந்து 24 hours ஒரு ஸ்டோரியை போட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்டோரியை 24 hours கழித்து போய் பார்க்குறது, 24 hours கழித்து லைக் பண்ணுறது, ஒரு டக்குன்னு போய் பார்க்குறது, அந்த போய் டக்குன்னு போய் ஸ்டோரியெல்லாம் பார்க்கணும். ஓகே நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக காட்டுற மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் வாண்டடாக ரீல்ஸ் அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற மாதிரியே ரீல்ஸ், இவங்ககிட்ட பேசின மாதிரியே ரீல்ஸ் அனுப்புறது. ஸோ அது குட் வே ஆஃப் காமிக்கிறது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிச்சிருக்கு, எங்கள் நல்ல ஃப்ரெண்டு ஒரு குட் டைப் அப்படின்ற ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறது. இதில் நேரில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து நிஜமாகவே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பையன் பேசும்போது இல்லை வாயில் குளரும், அவங்கக்கிட்ட பேசும்போது ஷை ஆவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண அவாய்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் ஸ்டாக்கிங்கில் எப்படா போயிட்டா பேசாமல் போயிடலாம், பேசாமல் இருந்தாலே கூட பக்கத்தில் உட்காந்தாலே ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண கொஞ்சம் உட்காரணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலி ஸ்டாக்கிங்கில் நிறைய இருக்குது. இந்த பூமர் ஸ்டாக்கிங்கில் ஃபேமிலி ஸ்டாக்கிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ பொண்ணு இதை பண்ணிட்டா, அவள் பொண்ணு அதை பண்ணிட்டா, அந்த பையன் இதை பண்ணிட்டா, இவன் வந்து சாதிச்சிட்டா, இவன் கல்யாணம் பண்ணிட்டா, இவன் தூக்க மாட்டிக்கிட்டா, இவன் ஓடி போயிட்டா, நீ ஓடி கூட போல, உனக்கு அது கூட வைக்கல, லவ் பண்ண கூட ஆள் இல்லை, நீல ஒரு பாய் பேசுறியே, அந்த மாதிரிலாம் வர ஊருக்கு அதை பேசுகிற காசிப்பில் வர ஸ்டாக்கிங் தான் இது. அதாவது சோஷியல் மீடியாஸில் வந்து அங்கிள்ஸ்லாம் வந்து அங்கிள்ஸோ இல்லை ஆன்டிஸோ இதில் ஒரு குரூப்ஸோ க்ரியேட் பண்ணி ஃபேமிலி குரூப்ன்ற பேரில் ஏதோ க்ரியேட் பண்ணி அவங்க இது நல்லது பண்ணுறோம் இது பண்ணுறோன்ற பேரில் வந்து போட்டு ஸ்டோரி போட்டு விட்டுருவாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஃப் கார்டு அப்ளை பண்ணணும். எது மறைக்கணும் எது மறைக்கூடாது தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா அவங்கள பிளாக் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுறது ஃபேமிலி பிளாக்கிங். எல்லா இங்கிலீஷும் சரி, எல்லா பூமர்ஸும் சரி, ஏதாவது இடத்துல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம பிளாக் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டாக்கிங்லேயே வந்து 2 விஷயம் இருக்குது, பேட் வே ஸ்டாக்கிங் அண்ட் குட் வே ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குட் வேஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க டிவியை ஜூம் பண்ணி பார்க்குறது, ஓகே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நோட் பண்ணுறது, ஓகே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்சர்வ் பண்ணுறதால நல்லது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என் கண் எதில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட எனக்கு தெரியாது, நான் வந்து ஜோன் அவுட்டில் உட்காந்துட்டு இருந்தேன்னா நீங்கள் வந்து என்னை தட்டி எழுப்பி நீ தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியும். ஒரு சில பேர் என்ன மக்கு மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து தூரத்துலேருந்து சில பொண்ணுங்களை பக்காவாக நோட் பண்ணுவாங்க. நானும் ஒரு பேக்கு, ஆனால் வந்து சில பேர்லாம் பக்காவாக நோட் பண்ணுவாங்க. இந்த பையன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணுவாங்க. ஸோ குட் வே ஸ்டாக்கிங்கில் வந்து இந்த விஷயம்லாம் நல்லது, பார்த்து வச்சுக்கிறது, தெரிஞ்சு வச்சுக்கிறது, கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஃபியூச்சரில் யூஸ் ஆகுதுலாம் நல்லது. தேங்க்யூ. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது இனிய பூங்காற்றி பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் இனிமே மந்த்லி 16th டேட் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். Thank you for supporting. Also, stacking is not good for health. இது கிரைமும் கூட. ஸோ பார்த்து பண்ணுங்க. Thank you.